இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் கிட்ஸ் ஆசைப்பட்டு கேட்குற எல்லாமே மேக்ஸிமம் வாங்கி கொடுக்குறாங்க. இதனால் அவங்க கேட்ட விஷயம் எப்போவாவது கிடைக்கலன்னா அடம் பிடிச்சு அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுற பொறுமையும் இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு கம்ஃபர்ட் பழகிட்டாங்க. ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் கூட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ஆனால் சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் தான் அவங்கள ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனாக மாற்றும். இதை பற்றி தான் இன்றைக்கி கதை. கடவுள்கிட்ட ஒரு விவசாயி பயங்கரமாக சண்டை போடுறாரு. உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினச்சப்போ மழையை அனுப்புகிற, ராங்கான டைமில் காற்றை வீசுகிற, உன்னால் பெரிய தொல்லையாக இருக்குது. பேசாமல் இந்த வேலையை விவசாயி யாருக்காவது கொடுத்துடுன்னு சொல்கிறாரு. கடவுள் உடனே அப்படியா, சரி, இனிமே வெளிச்சம் மழை காற்று எல்லாம் உன் இஷ்டப்படி இருக்கட்டும்னு வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு. விவசாயி செமையாக ஹாப்பி ஆயிடுறாரு. பயிர் விதைக்கிறதுக்கான சீசனும் வருது. மழையை வான்னு சொன்னார், வந்தது. நிறுத்த சொன்னார், நின்றுடுச்சு. ஈரமான நிலத்தை உழுதாரு. தேவையான வேகத்தில் காற்றை வீச சொன்னார். விதையை தூவினார். மழை காற்று வெயில் எல்லாமே அவர் சொன்ன பேச்சை கேட்டுது. பயிரும் நல்லா க்ரீனிஷாக வளர்ந்துது. வயல்வெளியை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அறுவடை பண்ணுற டைமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்தாரு. அதை உதிர்த்து திறந்து பார்த்தாரு. ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அதில் தானியமே இல்லை, வெறும் தோல் தான் இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு கதிராக வெட்டி எடுத்து உடச்சி பார்த்தா ஒன்றுத்துலேயுமே தானியம் இல்லை. ஏ கடவுளேன்னு கோபமாக கூப்பிடுறாரு. மழை வெயில் காற்று எல்லாத்தையும் கரெக்டாக தானே நான் யூஸ் பண்ணேன், ஆனால் பயிரெல்லாம் ஏன் வேஸ்ட்டாக போச்சுன்னு கேட்குறாரு. கடவுள் சிரிச்சுக்கிட்டே, என் கண்ட்ரோலில் இருந்தப்போ காற்று வேகமாக வீசும். அப்போது பயிரெல்லாம் அம்மாவை இறுக்கி கட்டிக்கிற குழந்தைங்க மாதிரி பூமிக்குள்ளே தன்னோட வேர்களை ஆழமாக அனுப்பி பிடிச்சிக்கும். மழை குறைஞ்சா தண்ணியை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தாதான் செடிங்க தங்களை சேஃபாக பார்த்துக்கிட்டு ஸ்ட்ராங்காக வளர கற்றுக்கும். எல்லாத்தையும் நீ வசதியாக அமைச்சு கொடுத்தனால உன்னோட பயிருக்கு சோம்பேறித்தனம் வந்துடுச்சு. நல்லா க்ரீனிஷாக வளர்ந்ததே தவிர தானியத்தை கொடுக்க அதுக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, போராட்டம்தான் ஒருத்தரை ஸ்ட்ராங்காக உருவாக்கும். பசங்க கேட்குற விஷயம் உண்மையாகவே அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் கூட அது ஈஸியாக கிடச்சிட்டா அதோட அருமை அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். கஷ்டமே தெரியாமல் வளர்ந்தா உடஞ்சி போயிடுவாங்க. போராட தெரியாது. லைஃப்பில் வர சேலஞ்சை ஃபேஸ் பண்ண பயப்படுவாங்க. அதனால் எல்லா சிச்சுவேஷன்லேயும் வாழ பழகிக்கணும்.